இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஐ. இந்த படத்தோட டைரக்டர் ஷங்கர், மியூசிக் டைரக்டர் ரகுமான். ரகுமான் சார்னாலே சொல்ல தேவையில்லை. படத்தில் உள்ள பாட்டுகள் எல்லாமே அவ்வளோ அருமையான சாங்ஸ் தான். இதில் விக்ரம் சார், எமி ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து மிக சங்கர் அவருடைய படம்னாலே மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அவர் சாங்ஸ் எல்லாம் நார்மலாக நம்ம இந்தியாவுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ண மாட்டார். வெளிநாட்டுக்கு போய் பயங்கரமான ஒரு விஷுவலாக கொண்டு வருவார் நம்மளுக்கு. அவர் அவருடைய படம்னாலே பிரம்மாண்டமாக அமைஞ்சிரும். இதில் வந்து விக்ரம் சார் வந்து ஒரு ஜிம்மு, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க இல்லையா? ஜிம்மில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், அந்த காம்படிஷனில் வந்து வின் பண்ணணும், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு ஆள் தான் இவர். யார்? விக்ரம் சார் இருப்பார். எமி ஜாக்சன் என்னடானா ஒரு மாடலிங்காக இருப்பார், மாடலாக இருப்பாங்க. மாடலிங்கில் அவங்க பாட்டில் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் என்னென்னா விக்ரம் சார் வந்து அவருடைய பேஷனே என்னது? அந்த ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக பாடி பில்டராக ஆகணும் அப்படின்றது தான். அதனால் அதில் வின் பண்ணிடுவார். அதில் வின் பண்ணுறவங்க வந்து இந்த மாடலிங்க்கெலாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபர் வரும். இவருக்கு தான் ஏமி ஜாக்சன்னா ரொம்ப பிடிக்குமே, மாடலிங்கில் அவங்க இருக்கனால இவர் ஓகே அதில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். என்னென்னா எமி ஜாக்சனை சும்மா டிவிலே பார்த்தே இவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் எமி ஜாக்சனை. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஏமி ஜாக்சன் வந்து ஒரு ஆடில் வந்து நடிச்சிட்ருப்பாங்க. அதில் இவர் கூட பேரிங் ஒருத்தர் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா, கோ ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஏமி ஜாக்சன்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர்ஸ்லாம் நடந்துகிட்ருப்பார். இது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது, ஏமி ஜாக்சனுக்கு வந்து பிடிக்காது. அதனால் அவரை வந்து இதுலேருந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது தூக்கிட்டா ஓகே, ஆனால் எனக்கு இந்த ஆட் வந்து கண்டிப்பாக நடிச்சே தரணும் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் சொல்லிடுவார். அப்போ யாரை தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக இந்த பாடி பில்டர் அந்த இதில் வந்து ஜெயித்தது வந்து விக்ரம் சார் தான் இல்லையா? ஸோ இவரை வந்து சூஸ் பண்ணுவாங்க, வந்து கேட்பாங்க நடிக்கிறீங்களான்னு. இவருக்கு தான் எமி ஜாக்சன் ரொம்ப பிடிக்குமே. இவரும் ஓகே சொல்லிடுவார். ஆனால் இவர் வந்து சென்னையில் சேரியில் உள்ள ஒரு பர்சனாக இருப்பார். இவர் பேசுகிறலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த படத்தில். அப்போ போயிருப்பாங்க, நடிச்சிட்ருப்பாங்க. அப்போ இவங்க ஏமி ஜாக்சன்ட்ட வந்து சொல்லுவார், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏமி ஜாக்சனுக்கு பிடிக்காது இவரை. ஆனாலும் எங்கே லவ் பண்ணலன்னு சொன்னால் இவன் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி விட்ருவாங்க. ஓகே, அது நல்லா தான் போயிட்டுருக்கும். இதில் என்னென்னா ஏமி ஜாக்சன் ஆக்சுவலாக ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? அவர் வந்து விக்ரம் வந்து பழிவாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஏன்னா விக்ரம் தானே தன்னோட இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் டாக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எமி ஜாக்சன் மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருப்பார். அவருக்கும் விக்ரம் வந்து இவங்க கூட சுற்றி திரிகிறது பிடிக்காது. இன்னொரு ஆள் என்னென்னா விக்ரம் சாருக்கு வந்து பியூட்டிஷியனாக இருக்கிற ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஆனாலும் விக்ரம் மேலே ஆசைப்படுவாங்க. விக்ரம் சாருக்கு அவங்கள பிடிக்காது. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ என்னென்னா 3 பேர் சேர்ந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றுறது பிடிக்காம இருக்காங்க இல்லையா? என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, விக்ரம் சார் வந்து அழகாக இருக்கிறனால தானே இவ வந்து கூட சுற்றிட்டு திரியிறா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூஸ் பண்ணுற க்ரீம் அந்த மாதிரி விஷயத்தில் இவருக்கு வந்து ஒரு மாதிரி கெமிக்கலை வந்து கலந்து விட்ருவாங்க. இதில் என்ன ஆயிரும்னா, அவருக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பொக்களமாக பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். உடம்பு ஃபுல்லாக உருவாயிரும். அதில் என்ன ஆயிரும்னா, அவர் வெளியிலேயும் போக மாட்டார், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும் அவருக்கு, நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க வேணும்னே அப்படின்ட்டு. இதில் என்னென்னா கொஞ்சம் வருஷமாக பார்க்காமே இருக்கிறனால ஏமி ஜாக்சனுக்கு அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணம் நடக்க போகிற சமயத்தில் இவர் போய் தூக்கிட்டு வந்துடுவார். இவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சந்தானம், அவர் தான் இருப்பார். அப்போ அவருடைய ஹெல்ப்போடு அவங்கள போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவர் தான் விக்ரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சமயத்துலேயும் சொல்லிடுவார், இந்த மாதிரி இப்படி ஆனதுக்கு காரணம் இதான் அப்படின்னு. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, விக்ரம் என்ன பண்ணிடுவார்னா, நம்மளை இப்படி பண்ணவங்கள நம்மளும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்ருவார். அதாவது என்னென்னா, தேனி ஃபுல்லாக அவருக்கு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி பொக்களமாக வந்துடும். அப்புறம் ஏமி ஜாக்சன் லவ் பண்ணார் இல்லையா ஒரு மாடல், அவருக்கு வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவாரு. அவருக்கு ஒரு மாதிரி தோல்லாம் சுருங்கின மாதிரி ஆகி போயிடும், தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி ஆயிடுவார் அவர். இன்னொருத்தவங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தானே இதில் பங்கா இருக்காங்க. இவர் இந்த மாதிரி ஆக்கின காரணம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, உடம்பு ஃபுல்லாக அதாவது முகம் ஃபுல்லாகவே ஒரு இடம் பாக்கி இல்லாமல் இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி முளைக்கிற மாதிரி ஒரு விஷயம்,
ஒரு கெமிக்கலை கலந்து விட்ருவாரு க்ரீன். அதனால் அவங்களும் அந்த விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க. அதாவது நம்மளை இந்த மாதிரி பண்ணனால இவர் வந்து பண்ணிடுவார். அப்போ தானே அவங்களுக்கும் புரியும். இப்படி ஒருத்தவங்கள ஆக்குனா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், யார்கிட்டயாவது போய் பேச முடியுமா, வைக்க முடியுமா, அதனால் இப்படி பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈமி செக்ஷன் தான் நல்ல ஒரு வசதியான வீட்டு பொண்ணாச்சு. ஸோ இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்காங்க ஃபாரின்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அதோட நம்மளுக்கு இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க.